நம்ம இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பொடி பொடி கத்திரிக்காயாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காயாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பொடி காயாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ரொம்ப பொடின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். நல்லா பிஞ்சாக இருக்குது. இந்த கத்திரிக்காயை வச்சு இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இது கத்திரிக்காயை வந்து என்ன செய்யணும், இந்த காம்பு இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சத்தை வெட்டி விட்டுறணும். பின்னால் வெட்டணும். இப்படி இந்த கத்திரிக்காய் காம்புக்கு பின்னாடி இப்படி வெட்டணும். நல்லா சரி சாங்கணும். வெட்டிட்டு இப்படி உள்ளே பார்க்கணும். பார்த்தா உள்ள பூச்சி எது இருக்கான்னு தெரியும். பூச்சி கத்திரிக்காயை போட்டுறக்கூடாது. இப்போ எல்லா கத்திரிக்காயுமே இந்த மாதிரி இந்த காம்பை கொஞ்சம் காலம் வெட்டிட்டு, இந்த காம்பு இல்லாமல் நம்ம போட்டோம்னா கத்திரிக்காய் கரைஞ்சிரும். குழம்புலையே கத்திரிக்காய் வந்து உடஞ்சி தனித்தனியாக போயிடும். இப்படி நம்ம எடுத்து பார்த்துக்கணும். இப்படி எல்லா கத்திரிக்காயையும் வெட்டிக்கணும். இப்படி வெட்டும் போது தான் உள்ள பூச்சி இருக்கா என்னன்னு தெரியும். இப்போ கத்திரிக்காய் வெட்டிட்டு பார்ப்போம். நம்ம கத்திரிக்காயெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். நல்லா இப்படி 4 நாளாக கீறி வச்சுருக்கோம். பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நம்ம லேசாக வெட்டிடணும். இதில் கொஞ்சம் லேசாக பூச்சாக இருந்துச்சு, வெட்டிட்டேன். இப்படி திறந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பூச்சோட போட்டுறக்கூடாது, மறந்துடாப்புல. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணும். சின்ன ஓட்டையாக இருந்தாலும் வெட்டி எடுத்துடணும். நல்லா இந்த காம்போட மேலே உள்ள காம்பை வெட்டிட்டோம். சின்ன சின்ன காம்போட போட்டிருக்கோம். இப்படி போட்டால் தான் கரையாது. இப்போ அதை வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அதனால நம்ம வெந்தயம் போடணும். இது நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. வெந்தயம் நல்லா ஒரு பவுன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போடும். கொஞ்சம் கருவேப்பிலை போடும். இதையெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வேகணும். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டுருவோம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே தான் வேகணும். அதுக்காகவே நம்ம எண்ணெய் வந்து நிறையா ஊற்றணும். அதான் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெயிலே நல்லா வெந்து கலர் மாறி வரும். இது நல்லா அப்படியே வேகணும். நல்லா வதங்கி கலர் மாறி வரும்போது தான் நம்ம மற்ற மசாலா போடும். மூடி வச்சோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் பொன்னரம் வந்துடுச்சு. எண்ணெயிலே வேகிறதுனால கத்திரிக்காய் வந்து நல்லா குலைவாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போடுவோம். பச்சை மிளகாயும் போடுவோம். ஏன்னா சில பேர் வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு முதல்ல கத்திரிக்காயை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்குவாங்க. அப்புறம் கத்திரிக்காயை கடைசியாக போடுவாங்க. நான் 2 தடவை எண்ணெய் ஊற்றிக்கிட்டுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரே தடவையில் போடுறேன். இப்போ அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ரொம்ப கிண்ட வேண்டாம். ரொம்ப கிண்டினோம்னா உடஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குலைவாக வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இது வந்து வேகட்டும். இப்போ வந்து கத்திரிக்காயெல்லாம் தக்காளிலாம் நல்லா குழஞ்சிருச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி போடுவோம். இது வந்து வீட்டு குழம்பு பொடி. நம்ம இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. புளி கரைச்சி வச்சுருக்கோம், ஊற்றிக்கிறோம். புளி நிறையா ஊற்றுறேன்னு நினைப்பீங்க. நான் புளி வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம நடு சென்று விட்டு கடைஞ்சோம்னா கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போயிடும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது இன்னும் கொஞ்சம் மசாலா வடையெல்லாம் போகணுங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றுனேன்னே நினச்சிடாதீங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். எண்ணெய் தெளிஞ்சு கெட்டியாக வரணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா வற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படியே சுற்றியே தான் கிண்டணும். நடுவில் கரண்டி விட்டு கிண்டணும்னா நம்ம இந்த மாதிரி பல கரண்டி வச்சு கிண்டணும். நம்ம மற்ற கரண்டி வச்சு கிண்டனோம்னா கத்திரிக்காய் வந்து 2-3 உடஞ்சி போயிடும். வேறு ஒன்றும் ஆகாது, கத்திரிக்காய் முழுசாக இருக்காது. இப்போ குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து இனிப்புக்கு மண்டவெல்லம் போடுவோம். இது அப்படியே கரைஞ்சிடும். இப்போ கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டோம்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். குழம்பு வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம். நல்லா குழம்பு சூப்பராக இருக்கும். அப்படியே எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. எண்ணெய் தெளிஞ்சு நல்லா அப்படி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் நிறையா ஊற்றுறதுக்கு காரணமே இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வேகணும். தனிப்பட்ட முறையில் தண்ணியில் வேகக்கூடாது. குழம்பு நல்லா இருக்கா, கெட்டியாக இருக்கும். கத்திரிக்காயும் முழுசாக கிடக்கு, உடையாது. ஏன்னா அது வந்து நம்ம எண்ணெயிலே நம்ம வேக வைக்கிறோம். கரண்டியை போட்டு கிண்டுனா நமக்கு வந்து கத்திரிக்காய் முழுசாக இருக்காது. அப்படியே உடஞ்சி கத்திரிக்காய் நம்ம 2-3 வெட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி போயிடும். இதை எடுத்து அப்படியே இந்த காம்பை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். இந்த காம்பை பிடிச்சி அப்படியே வாயில் வச்சு அப்படியே கடிச்சிங்கலாம், அந்த மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் வந்து பூவா, அப்பா சூடு பயங்கரமாக இருக்குது. அப்படியே மகுந்து போச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா அல்வாவில் வந்த மாதிரி பிரிஞ்சு வருது. இது அப்படியே ஒரு கரண்டி இப்படி அள்ளி வச்சா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். ஒரு கரண்டி இப்படி அள்ளி ஊற்றி சோறில் அப்படி சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். அப்பளம் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு வந்து அப்பளம் சூப்பராக இருக்கும். சுருக்குன்னு தொட்டுக்கிறக்கூடாது, இதே சுருக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கணும் நம்ம தொட்டுக்கிற காய், பீக்கங்காய், நம்ம தேங்காய் துவையல், இதெல்லாம் வந்து இந்த புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிழிஞ்சு நல்லா வந்துடுச்சா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு வந்து நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு அழகாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் எச்சு ஒரு அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.